சொந்தங்களே, உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். திருவருகை காலத்தின் 16வது நாள் தயாரிப்பிலே உங்களை சந்திப்பதில் இறை ஆசி உங்களோடு தங்குவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வாரம் முழுவதும் 3வது தலைப்பாகிய அன்பை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அன்பை பற்றி சிந்திக்கும் போது அழகாக திருமுழுக்கு யோவான் நமக்கு அழகாக சொல்லித் தருகிறார். அவர்கள் குறிப்பாக அவர் முன் வந்து நின்ற அந்த மக்கள் மனம் மாறி நின்ற போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்ன போது அவர் சொன்ன அந்த அமுத மொழிகளை இன்று நமதாக்கி கொள்ள இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். முதலாவதாக, உங்களிடத்தில் நீங்கள் 2 அங்கிகள் வைத்திருந்தால் அதை நீங்கள் பகிர்ந்து கொடுங்கள் என்று சொல்லுகிறார். இரண்டாவதாக, உங்களிடத்தில் உணவு இருக்கும்போது இல்லாமல் இருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் பகிர்ந்து கொடுங்கள் என்று சொல்கிறார். அதை இந்த நேரத்தில் வரி வசூலிக்கின்ற அந்த அன்பு சகோதரர்களிடத்தில் அணுகி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும்போது அவர்கள் வாழ்வியல் கோட்பாடாக இருந்தவற்றை அழகாக திருமுழுக்கு யோவான் எடுத்து சொல்லுகிறார். அவர்களுக்கு சொல்லித் தருகின்ற முதல் ரகசியம் ஒன்று, நீங்கள் பிறரை அச்சுறுத்தி பணம் பறிக்க வேண்டாம், மாறாக அவர்கள் என்ன கொடுக்க வேண்டுமோ அதை மட்டும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். இரண்டாவதாக, அவர்களை பயமுறுத்தி நீங்கள் பெற்றுக்கொண்ட பணங்களை திரும்ப கொடுங்கள் என்று சொல்கிறார். ஆக பெறுவதும் கொடுப்பதும் இறைவனுடைய கொடை என்பதை உணர்ந்திருக்கின்ற நாம் அன்பை பெற்றுக் கொண்டிருக்கிறோம், அன்பை நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம், அன்பை நாம் பிறருக்கு பகிர வேண்டும் என்பதை திருமுழுக்கு யோவான் நமக்கு அழகாக சொல்லித் தருகிறார். இறைமகனுடைய வருகைக்காக தயாரித்த அந்த மனிதருடைய வழிகளுக்கேற்ப சொல்லிர்களுக்கேற்ப நாமும் இறைவனுடைய வார்த்தையை நமதாக்கி பிறருக்கு அன்பை கொடுப்போம். அன்பினால் உந்தப்பட்ட மக்களாக, அன்பினால் வழிநடத்தப்பட்ட மக்களாக, அன்பை ஆண்டவனை கொண்ட மக்களாக வளர இறைவன் உங்களை ஆசீர்வதிக்க உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். எல்லாம் வல்ல இறைவன் தமது அன்பினாலும் இரக்கத்தினாலும் உங்களை நிரப்ப, உங்களோடு வாழ, உங்களை வளப்படுத்த உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆமேன்.